காரியாத்த பண்ணிட்டு இருக்க? பால்ல தண்ணிய கலந்தா மாடு கண்ணுகளுக்கு கேடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அம்மா கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. பால்னா கொஞ்சம் தண்ணி கலக்கதான் செய்யணும். ஊரகத்துல எல்லாம் செய்யறதுதான். சும்மா வளவளன்னு பேசிட்டு நிக்காம மாட்டாண்டாம கண்ணுக்குட்டியை எடுத்து காட்டுங்க. நான் போய் மீனா வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். எனக்கு இப்படி ஒரு பொண்ணு யாரும் வீட்டுல வாடித்தா. உன்னால இன்னைக்கு என் புருஷகிட்ட நல்லா திட்டு வாங்கி கட்டிட்டேன். அவங்க இன்னைக்கு சாப்பிடாமலே போயிட்டாங்க. ஏன் லேட்டு? அந்த வேலைக்கு நின்னு கத்துறதை விட்டுட்டு அங்க நான் வந்து எங்கிட்ட பால் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என் வீட்டுல எடுக்க கூட நான் மட்டும் தான் இருக்கேன். எல்லா வீட்லயும் பால் கொடுக்கணும்ல. உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதாத்தா. பாலை கொடு. காலையில இருந்து இருட்டு கட்டுற வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, உன் மனசுல என்னதான் திட்ட வச்சிருக்க? உங்க புருஷ சம்பாதிக்கிறாரு, நீங்க நல்லா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. நான் ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் எங்க வீட்டுல ஓலை கொதிக்கும். பிறகு கொஞ்சம் கடன் இருக்கு, அடைச்சாவணும்ல. ஆமாத்தா, நீ சீட்டு பிடிக்கிறியாமே, உண்மையா? ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆளுங்களெல்லாம் சேர்த்துட்டு இருக்கேன். அதையும் ஒரு கை பாத்துடலாம். சரிதா, உனக்கு கிடைக்கிற காசுல நீ என்ன பண்ற? ஓ, அது எப்படின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய சேர்த்து வச்சு காயலங்கடையில வித்துருவேன். அந்த ரூபாயில உப்பு மிளகாலாம் வாங்குவேன். எப்படி? சரியான வாழ பொண்ணி நீ. நான் கேட்டதை கொண்டு வந்தியா? எல்லாம் மொட்டை கடை கிடக்கு. இப்ப எங்க இருந்து கிடைக்கும் தாளம்பூ?